நம் இரட்சகரமாக இருக்கிற திரியேக பரிசுத்த நாமத்தில் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்து தொலைக்காட்சி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தை உறுதியாக்கிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இறைமக்களே, தவக்காலம், லெந்து காலம், உபவாச நாட்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த புனிதமான நாட்களிலே உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த அந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கின்றேன். இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் பிறந்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினால் அனுப்பப்பட்டவர். அறிந்திருக்கிறேன்னா, ஒருவேளை இந்த நாட்களிலே இதை கொஞ்சம் வேறு பார்வையில் இதை நம்ம பார்ப்பதும் சிந்திப்பதும் நலமாக இருக்கும் என்று விரும்புகிறோம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு இப்படி சொல்கிறது: நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறார். நாம் ஆயத்தப்படுவதும் நம்மை சார்ந்திருக்கின்ற இறைமக்களையும் அல்லது நம் சார்ந்திருக்கின்ற சமூகத்தையும் ஆயத்தப்படுத்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி நம்மை அழைத்திருக்கிறார். அவ்வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எடுக்கும்போது அவர் நேரடியாக இதை முடித்து அவர் 40 நாள் உபவாசமாக இருக்கின்ற ஒரு தொடக்க இறைப்பணி நாம் காண்கின்றோம். யோவானால் திருமுழுக்கு பெற்றவுடன் அவர் நேரடியாக அவர் 40 நாள் உபவாசத்திற்கு கடந்து போகிறார். ஆண்டவர் அவரை ஆயத்தப்படுத்தவும் அர்ப்பணிக்கவும் ஆராய்ந்து பார்க்கவும் இந்த உபவாச நாட்கள் அவருக்கு தந்தது என்பதை நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் மிக அழகாக சொல்கிறது: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். முதல் தொடக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையிடத்தில் அவர் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு தகவல். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்கின்ற ஒரு தொடக்க செய்தியிலே இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு 3 நிகழ்வுகளை உங்களுக்கு நான் அடையாளம் படுத்தி அவர் ஏன் இதை சந்தித்தார், அது ஏன் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்ற தகவலோடு இந்த செய்தி முடிக்க ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 59வது வசனம்: அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அவர் தேவாலயத்திலே பேசி கொண்டிருக்கும் போது, தேவாலயத்திலே அவர் உரையாடி கொண்டிருக்கும் போது, அவர் இடையிலே ஏற்பட்ட அந்த விவாதத்தில் இயேசுவானவர் சொல்கிறார்: ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை கேட்ட உடனே தான் எதிரில் இருந்த மக்கள் கல்லெறிய அவர் முயற்சி செய்தார்கள் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறது. எனவே முதலிலே அவர் கல்லெறிய நாம் காண்கின்ற காட்சி, நான் ஆபிரகாம் வருவதற்கு முன்பே உருவாவதற்கு முன்பே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்கின்ற கருத்து. இரண்டாவது ஒரு தகவல் நமக்கு தெரிய வருவது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 53வது வசனம்: அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். தேவாலயத்திலே அவரை கல்லெறிய துணிந்தவர்கள். இரண்டாவது ஒரு நிகழ்வு நமக்கு தெரிகிறது, அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். மரித்து 3 நாள் கடந்து 4வது நாள் நாருமே என்கின்ற அப்படிப்பட்ட சூழலில்தான் இயேசுவானவர் அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்கின்ற ஒரு அற்புதமான அடையாளத்தையும் அற்புதத்தையும் நம் வேதத்தில் காண்கிறோம். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிற அல்லது ஆலோசிக்கிற அந்த சூழல் என்னவென்றால்,
நேற்று வரை அந்த இறைவன் ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தாலும் மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பினார் என்கின்ற அந்த ஒரு செய்தி தான் அங்கே இருக்கின்ற மதத் தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் சமூக கட்டமைப்பினுடைய தலைவர்களும் ஒரு அச்சத்துக்குள் கொண்டு போனப்பட்டது. எனவே தான் இனி இந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று கொலை செய்ய வகை தேடினார்கள், ஆலோசனை பண்ணினார்கள் என்று மூன்றாவது ஒரு செய்தி அங்கே நமக்கு தெரிகிறது. யூதர்கள் அவனுக்கு பிரிவுத்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்று சொன்னார்கள். இது இயேசுவானவரை விசாரணையிலே கடைசி கட்டத்திலே நமக்கு தெரிகிறது. அன்புக்குரிய இறைமக்களே, அவர் சாகடிக்கப்பட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்ற இந்த 3 தகவல் அடிப்படையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பப்பட்டவர் என்கின்ற அந்த செய்தியானது ஊழியத்தின் காலத்திலே பல ஊழியங்கள் அவர் செய்திருந்தாலும், அற்புத அடையாளங்கள் செய்திருந்தாலும், இந்த காலகட்டத்தில் இந்த உபவாச நாட்களிலே, லென்த் நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற செய்தி இல்லை, அதை நாம் அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டிய செய்தி, ஆண்டவர் சாகடிக்கப்பட வேண்டுமா அல்லது ஆண்டவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்கின்ற இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த நாளில் நாம் இதை கவனித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் இந்த நாளிலே தன் மரணத்தை சந்திக்கின்ற சூழலில் மரணத்தை ஏற்றுக்கொள்கின்ற சூழலில் வந்திருக்கிறார். 2 சம்பவம் நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகின்றேன். 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக இருந்த தன்னுடைய இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்தின் பாவத்தின் அடிமைதானத்திலிருந்து அவர்கள் மீட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் மோசேவையும் ஆரோனையும் பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். நீ என் ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று. அங்கே அந்த ஒரு விடுதலை பயணத்தில், அங்கு ஒரு மீட்கின்ற பயணத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு வழிநடத்துதல் அல்லது போராட்டத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் 10 வாதைகளை அனுப்புகிறார். 10வது வாதை தான் அந்த எகிப்தின் மக்களை சங்கரிக்கப்பட வேண்டும், அதுவும் மூத்த பிள்ளைகளை சங்கரிக்கப்பட வேண்டுகின்ற ஒரு நிகழ்வுக்காக தான் ஆண்டவர் எடுக்கின்ற ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய ஒரு யுக்தி என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆட்டுக்கடாவை உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து நீங்கள் அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைக்காலிலே நீங்கள் பூச வேண்டும். நான் அந்த இரவு கடக்கின்ற போது எந்த வீட்டிலெல்லாம் எந்த நிலைக்காட்டிலெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டின் ரத்தம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நான் விட்டு கடந்து போவேன், மற்ற எகிப்து மக்கள் அனைவரும் நான் சங்கரிப்பேன் என்கின்ற தேவனுடைய வார்த்தை அங்கே அந்த இஸ்ரேல் மக்களை மீட்டுக்கொள்வதற்காக, இஸ்ரேல் மக்களை ரட்சிப்பதற்காக, ஏனென்றால் எகிப்தினுடைய பாவத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக, அந்த பாவத்தின் விடுதலைக்காகவும் அந்த மரணத்தின் விடுதலைக்காகவும் ஆண்டவர் அன்று ஒரு ஆட்டு கடாவை பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டது. அதேதான் இன்றைய காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவே அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கவும் தானே அந்த பஸ்கா பண்டிகையை ஒரு பஸ்காவாகவே தன்னை ஆயத்தப்படுத்தும் காண்கின்ற அற்புதமான ஒரு செய்தி தான். அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதை யாத்திராக்கும் 12ஆம் அதிகாரத்திலும் லேவியராக்கும் 23:4 வசனங்களிலே நீங்கள் அந்த செய்தியை, அந்த தகவல்களை நீங்கள் படித்திருப்பினால் உங்களுக்கு நினைவு வரும் என்று நான் விரும்புகிறேன். எனவே தான் இங்கே அவர் இயேசுவானவர் மார்க்கு 14:36 சொல்கிறார், அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் ஆகும், உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்கின்றார். இறுதியாக இப்படி பல நிலைகளில் அவர் கடந்து வந்தாலும் அவர் இறுதியாக சிலுவையில் அவர் கொலை செய்யப்படுவதற்காக அல்லது மறிக்கப்படுவதற்கு முன்பு அவர் இயேசு தன்னுடைய தந்தையிடத்தில் எடுத்துக்கொள்கின்றார். அற்புதமான ஒரு
ஜெபம், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமே, ஆனாலும் அது உங்களுடைய சித்தம் என்று சொல்கிறார். இங்கே தான் ஆண்டவர் இந்த மரணத்தை நேசிக்கிறாரா, மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, இல்லை பிதாவின் சித்தத்திலே தன்னை ஒப்புவிக்கிறாரா என்கின்ற ஒரு தகவல் நமக்கு இங்கே தெரிகிறது. லூக்கா 22:15 சொல்வது போல, அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த புஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருக்கிறேன். நான் பாடுபடுவதற்கு முன்பே உங்களுடனே சேர்ந்து இந்த பஸ்காவை புசிக்க நான் மிகவும் ஆசையாக இருந்தேன் என்று சீடர்களோடு அவர் இறுதியான தன்னுடைய அந்த பந்தியிலே அவர் சொல்கின்ற வார்த்தை. அப்போது அந்த பஸ்காவையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இந்த பஸ்காவை அவர் சொல்கின்ற போது, நானே அந்த பஸ்கா, நானே அந்த ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்வார், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி இதோ வருகிறார். அந்த தேவாட்டுக்குட்டி தான் இந்த நாளிலே நமக்காக பலியிடுவதற்காக, அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு பாவத்தின் விடுதலைக்காக ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. இன்று இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் தானே ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியாக ஆண்டவர் பஸ்காவாக இங்கே அனுமதிக்கப்படுகிறார். எனவே அவர் இறுதியாக சொல்கிறார், லூக்கா 22:19-20 இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்று தன்னுடன் இருக்கின்ற சீடர்களுக்கு அவர் இறுதியாக தன்னுடைய பலியை அவர் அடையாளமாக தருகிறார். தன் ஜீவனை இந்த உலகத்தில் இந்த மக்களை மீட்டுக்கொள்வதற்காக தருகிறார். இனிமேதான் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு விசுவாசிகளே, நீங்கள் எல்லோரும் இந்த 40 நாள் உபவாசத்திலே ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தோடு இருப்பீர்கள், ஒரு திட்டத்தோடு இருப்பீர்கள், ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருப்பீர்கள், வேண்டுதலோடு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய மரணத்திலே ஒரு எடுத்திருக்கிற ஒரு அற்புதமான செயல், என்னுடைய மக்கள் அனைவருமே ரட்சிக்கப்பட வேண்டும், என் மக்கள் அனைவரும் இந்த மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நித்திய வாழ்வுக்குள்ளே அவர்கள் வாழ வேண்டும் என்று தன்னுடைய மரணத்திலே அவர் எடுத்துக்கொள்கின்ற ஒரு அற்புதமான செயல். ஒருவேளை நமக்கெல்லாம் கூட மரணம் உண்டு, நாமளும் மரணத்தை சந்திக்கப் போகிறோம், நாமும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் நம்முடைய மரணம் நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்லுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் வழியாக இந்த உலகத்தை நான் மீட்டு கொண்டேன், என் மக்களை நான் ரட்சித்து கொண்டேன், அவர்கள் நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு சேர்ப்பேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை நமக்கு தெரிகிறது. நம்முடைய மரணம் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு கடந்து போகுமா? அப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்வுக்கு இந்த மரணம், நம்முடைய மரணம் அதற்கு ஏதுவாக இருக்குமா, ஏற்புடையதாக இருக்கும் என்று தான் இந்த நாளில் ஆண்டவர் நினைக்கிறார். எனவே இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த செய்தி, நான் மரணத்தை சந்திக்கிறேன், மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன், காரணம் என் பிதாவின் சித்தமாக இருக்கிறபடினால், காரணம் அவர் என்னை அனுப்பினதுபடினால், காரணம் அவருடைய விருப்பத்தை நான் செயல்படக்கூடிய காரணம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா என்று நான் கேட்டாலும், ஆனாலும் அது உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் தந்தையே, உம்முடைய சித்தம் பிதாவே, அப்பாவே என்று கேட்கிற இறைவன். நாமும் இந்த மரணத்தை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரின் கொடுத்த வாழ்வுக்கு நன்றி, ஆண்டவரின் கொடுத்த இந்த ஜீவனுக்கு நன்றி, ஆனாலும் நான் மரித்தாலும் நான் உம்மிடத்தில் இருப்பேன், உமது வலது பார்த்தில் நான் ஆண்டவரே முழங்கால் படிட்டு உம்மோடு பேசுவேன், நித்திய வாழ்விலே நான் பங்களிப்பேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு நாம் இந்த உபவாச நாட்களை கடப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்துவார். ஒரே ஒரு தகவலோடு நான் செய்தி முடிக்கிறேன். அவர் தன்னை இந்த உலகத்திற்கு தந்தார். நாம் இந்த உலகத்திற்கு தருகிறோமா இல்லையா? நாம் இருக்கிற குடும்பத்திற்கு, நம்ம வாழ்கின்ற திருச்சபைக்கு, நாம் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கு நம்மால் இயன்றவைகளை, நம்மால் முடிந்த வாழ்க்கைகளை நம் அடுத்தவருக்கு கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி ஆலோசனை செய்வதாக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தி முடிக்கிறேன். ஆமென்.